தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தோழர், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் தோழர். சோ இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நம்ம என்னதான் ஒரு விடயத்துக்கு மேக்கப் போட்டு அரிதாரம் பூசி மக்கள் மன்றத்துல தூக்கி முன்னாடி வைத்தாலும் கூட அந்த மேக்கப் அந்த அரிதாரம் விரைவில் கலைந்துவிடும் அல்லது கலைக்கப்படும். தோழர், இது அழகா மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னு வச்சுக்கவே, எப்படி சொல்லலாம்டா, பூ பந்தை யாரும் தான் பொத்தித்தா வச்சாலும் பந்து வரும் தண்ணி மேலதான். ஓ, இப்போ நீங்க பாட்டாவே படிச்சுட்டீங்க. சரியா? அதாவது என்னதான் உள்ள முக்கி வச்சாலும் கூட வெளியே வந்துருன்றீங்க. உண்மை வெளியே வந்துரும்ல, பந்து அமுக்கி வச்சா கூட பந்து தண்ணிக்கு மேல வந்துரும் தலைவா. சரி தலைவா. சோ இது எதற்காக நம்ம பதிவு பண்றோம் அப்படின்னா, அதாவது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ரொம்ப ஒரு இன்டாக்டா இருக்குது. அந்த கூட்டணிகளுக்குள்ள எந்த விதமான சர்ச்சைகளும் கிடையாது. அந்த கூட்டணி பிளவு அடைவதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. வருகின்ற 2026 தேர்தல் இந்த கூட்டணியோட தான் திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்க போகின்றார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மேக்கப் போட்டு ஒரு மேக்கப் எல்லாம் போட்டு மக்கள் மத்தியில அந்த கருத்தியல வலிந்து திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மேக்கப்பை கலைத்துள்ளார் வேல்முருகன் அவர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் அவர்கள். வேல்டா என்னது, முருகன்டா என்னது, கலைச்சுத்தானே. சரி. சோ அந்த அந்த விடயத்தை போட்டு உடனே உடைச்சிருக்காரு. அந்த மேட்டர் என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல்னா விவாதிப்பதற்கு எக்கச்சக்க விடயங்கள் இருக்கின்றது. கூட்டணி முறிய போகின்றதா, இல்ல வேல்முருகன் அவர்கள் கூட்டணியை முறித்தாலும் கூட எந்த கட்சியில் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இவை அனைத்தையுமே நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில் பார்த்துடலாம். சரிங்களா? நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க படிவத்தை பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தோழர், 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தி வெளியாகின்றது. இந்த செய்தியை பெரும்பாலும் யாரும் விவாதங்கள் பண்ணல, நாம விவாதங்கள் பண்ணிடுவோம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ரொம்ப ஒரு இன்டாக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் மக்கள் மத்தியில ஒரு சில செய்திகள் பரவலாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனா அந்த உறுதித்தன்மை இருக்கு இல்லையா, அந்த உறுதித்தன்மையில ஒரு விரிசல் ஏற்படும் விதமாக தற்பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டதைக்கு போட்டிருக்காரு அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஆமா, அவர் ஏற்கனவே செல்ஃப் ரிலையன்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நபர். அவர் சார் கரெக்டா தான் சொல்லியிருப்பாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் நீடிப்பது குறித்து விரைவில் உரிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்றாரு. அதான் நாங்க கூட்டணியில தான் தற்பொழுது இருக்கோம், ஆனா இந்த கூட்டணியில தொடரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நான் விரைவில் முடிவெடுத்து அறிவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு, நாங்க விரைவில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதே அப்ப அந்த கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி நம்மளால புரிந்து கொள்ள முடிகின்றது. ரெண்டாவது, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்து கூட இந்த கூட்டணியில இருக்கிறார் இல்லையா, இந்த கூட்டணி என்பது ஒரு கொள்கை கூட்டணி, கொள்கையால் நாங்கள் இணைந்துள்ளோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப கொள்கை கூட்டணியை விட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய வேல்முருகன் அவர்கள் போவதற்கான தேவைகள் எங்கிருந்து எழும்புகின்றதுன்னு பார்க்கணும்ல. தோழர், இந்த இடத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கு செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்ற ஒரு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது ரொம்ப முக்கியம். எங்க மரியாதை இல்லையோ அது இல்லாத இடத்துல யாராவது இருப்பாங்களா? வேல்முருகன் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில மரியாதை இல்லைன்றீங்களா? இல்ல, சில இடங்கள்ல பார்த்தோம்னா சட்டமன்றத்துல அவர் தொகுதிக்குள்ள ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அவர் பேரே போட மாட்டாங்க. அவர் தொகுதிக்குள்ள துணை முதலமைச்சர் வருவாரு, சட்டமன்றத்துக்குள்ளேயே வேல்முருகன் அவர்களும் மதிக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு 2 சம்பவங்கள் நடந்தது. அதை நீங்க டீப்பா தெளிவா சொல்லுங்க. இப்படி செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது பறிபோகிற போது அவரை நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க இல்லையா, வாக்களித்த அதாவது வாக்காளர்கள் ஒரு பக்கம், வாக்காளர்கள் ஒரு சட்டமன்றத்துல வாக்களிச்சிருக்காங்க. அது போக அவர் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் இருப்பாங்க தெரியுமா, அப்ப மரியாதை செய்யாத போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவர்களும் அதுக்கு தள்ளப்படுறாங்க. ஆமா, அந்த தள்ளப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் திமுக வெறுக்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. குறிப்பா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இல்லாட்டி அந்த கட்சியுடைய முக்கிய பொறுப்பாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் இவங்களாம் முடிவு எடுத்திருக்க கூடும். வேணாம்ல, இந்த கூட்டில அவங்க மரியாதை இல்லாத இடத்துல எதுக்கு இருக்கணும் அப்படின்னு இருக்கலாம். ஏன்னா இப்ப நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் ஒரு சுயமரியாதைக்காரர் அப்படின்றத நீங்க கரெக்டா சொல்றீங்க. காரணம் என்ன அப்படின்னா, சட்டமன்றத்துல கூட்டத்தொடர் நடக்குது, பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குது. அப்ப அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல வேல்முருகன் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன சொல்றாருன்னா, ஒரு சில விடயங்களை கேள்வியை தூக்கி முன்னாடி வைக்கிறாரு. சட்டமன்றம் எல்லாம் கேள்வி கேட்க தானே செய்வாங்க, கேள்வியை தூக்கி முன்னாடி வைக்கிறாரு. அதற்கு சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, வேல்முருகன் அவர்கள் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகின்றார் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு.
சட்டமன்றத்துல அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்கின்றார் அப்படின்றாரு. இது எதுக்காக பதிவு பண்ணார் அப்படின்னா, வேல்முருகன் அவர்கள் வந்து பேசுகின்ற பொழுது அவர் பேசுவதற்கு அனுமதி தரப்படவில்லை. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சபாநாயகருடைய இருக்கை இருக்கு இல்லையா, இருக்கையை நோக்கி நகர்ந்து போய் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறாரு. இதைத்தான் வந்து சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதிக பிரசங்கித்தனமாக செயல்படுகின்றார் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து எல்லா கட்சியுமே பண்ணுவாங்க. சபாநாயகர் அனுமதி தரல அப்படின்னா அது பாஜக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, எந்த கட்சியை சார்ந்தவர்களாலும் சரி, அந்த சபாநாயகருடைய இருக்கை போய் முற்றுகையிடுவாங்க. ஸோ அதைத்தான் வேல்முருகனும் பண்ணாரு. ஆனா வேல்முருகன் அவர்களுக்கு கிடைத்த அந்த பரிசு என்பது என்னன்னு பார்த்தோம்னா, அதிக பிரசங்கித்தனம். என்ன செஞ்சவங்கள கொட்டினீங்க, என்ன செஞ்சீங்க, கொட்டினீங்க. ஏதாவது பேசிட்டோம்னு கூட்டணி நிக்கச்சுல கொட்டிட்டு உட்காரு, பேசக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு கலாச்சாரம் திமுக இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா இருக்காங்களா, நீ பேசக்கூடாது, கொட்டுற இல்ல உட்காருங்க. ஆமா, இந்த மாதிரி ஒரு அதிக ஒரு கட்சியுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வாக்களித்து அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நம்பிதானே தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்காங்களே. அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை நீங்க அதிக பிரசங்கித்தனம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, அந்த வாக்காளருடைய மனநிலை என்னவாக இருக்கு? அந்த தொண்டர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு? அந்த தலைவர் மனநிலை என்னவா இருக்கும்? பொறுப்பாளருடைய மனநிலை என்னவா இருக்கும்? நீங்க நாம சிங்கமா அவரை உள்ள அனுப்பி வைக்கிறோம், அவரை போய் அதிக பிரசங்கித்தனம் சொல்றாங்களே, அப்ப இந்த கூட்டணி எதற்கு அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்க கூடும்ல. 100% வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது திரு வேல்முருகன் வந்து ஒரு வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர். அந்த தலைவர் வந்து ஒரு தொகுதியில வந்து திமுக வேலை பார்த்திருப்பாங்கன்னு வச்சு, ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்த்திருப்பாங்க. ஆனா அவருடைய தொண்டர்கள் ஏறக்கூடிய ஒரு 50 தொகுதி 60 தொகுதியில இருப்பாங்கல்ல, அவங்க திமுக வெற்றிக்கு அவங்க உழைச்சிருப்பாங்கல்ல, அது சாதாரண விடயம் இல்ல. அந்த நன்றி கடனுக்காக கூட எங்க தலைவரை நீங்க ஏன் மதிக்க மாட்டீங்கன்னு கோவம் வருமா வராதா? கண்டிப்பா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு காரணமா கூட இருக்கலாம். இன்னொரு காரணமும் இருக்குது. அதே சட்டமன்றத்தை தான் நம்ம வேல்முருகன் அவர்கள் வந்து பன்ருட்டி தொகுதியினுடைய ஒரு எம்எல்ஏ. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, பவானி தொகுதியினுடைய எம்எல்ஏ, பவானி தொகுதிக்கு வந்து ஒரு சில தேவைகளை கேட்கிறாரு. அதாவது காவிரி நீர் வந்து சரியா வந்து சேரல, காவிரி உபரி நீர் வந்து பவானி தொகுதிக்கு சரியா வந்து சேரல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் தூக்கி சட்டமன்றத்துல பேசுறாரு. அதுக்கு வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? பவானி தொகுதியுடைய பிரச்சனையை வந்து பவானி தொகுதியுடைய எம்எல்ஏ பேசிக்கிடுவாரு, நீங்க உட்காருங்கன்ட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் பிரச்சனை நடக்குது. இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து அவங்க தொகுதிக்கு உட்பட்ட பிரச்சனை மட்டும் தான் பேசுறாங்களா? பொதுமக்களுடைய பிரச்சனை யாரு பேசினா என்னங்க? ஆனா அவருக்கு கிடைத்த பதில் என்னன்னு பார்த்தோம்னா, பவானி தொகுதியுடைய பிரச்சனைய பவானி தொகுதியுடைய எம்எல்ஏ பாத்துக்குவார், நீங்க உட்காருங்க. இது வந்து ஒரு சுயமரியாதைக்கு ஒரு இழுக்கு கிடையாதா? இல்ல நான் கேக்குறேன், அப்படியே அன்னை சொல்லியிருக்காங்கல்ல அவங்க. அப்புறம் நம்ம கேக்குறான், ஏதோ ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறான். எப்பா கல்வித்துறை அமைச்சர் பதில் சொல்லிக்கிறாருப்பா, வேற துறை அமைச்சர் பதில் சொல்லிக்கிறாருப்பா, முதலமைச்சருக்கு எதுக்குப்பா சொல்லணும்? முதலமைச்சர் சில இடத்துக்கு பதில் சொல்றாங்கல்ல. முதலமைச்சர் வந்து கேட்டுட்டே ஆமான்னு போயிடலாம்ல. அதாவது வந்து ஒரு சட்டம் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஒட்டுமொத்த சட்டமன்றத்திலையும் எங்க பாதிப்பு ஏற்பட்டாலும் குரல் கொடுக்கக்கூடிய அடிப்படை உரிமை சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கு. அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? வெள்ளம் வருது, வெள்ளம் பாதிக்கும் போது இங்கிட்டு இருக்க மக்கள் எல்லாம் பாதிச்சுட்டாங்க, அந்த மக்களுக்கு வந்து நீ வெள்ள நிவாரணம் கூட்டி கொடுங்க எல்லா சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைக்கிறாங்கல்ல. சென்னையில ஒரு தொகுதியில வருது, அப்ப சென்னை தொகுதியில இருக்கிற ஆட்கள் மட்டும் தான் பேசணுமா? அதுல ஒரு தொகுதியோட எம்எல்ஏ மட்டும் தான் வந்து வெள்ளம் சம்பந்தம் அதை சேர்ந்த அப்படி கொட்டிட்டு உட்காரல. என்ன விதமான ஒரு நியாயம்? அவர் வந்து ஒரு இழிவுபடுத்துற மாதிரி தான் இது. சரிங்களா? இது இப்ப கூட ஒண்ணுல கண்ணைநகர் கார்த்திகா அவர்களுக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்க. கண்ணைநகர் கார்த்திகா அவர்கள் போட்டி போட்டு வெற்றி பெற்றது வந்து ஒரு விளையாட்டுத்துறை. அப்ப விளையாட்டுத்துறை அமைச்சர் மட்டும்தான் வந்து கண்ணைநகர் கார்த்திகா வாழ்த்து சொல்லணுமா? எல்லாரும் சொல்லலாம்ல. ஆமா, இப்ப இதெல்லாம் வந்து ஒரு சர்வாதிகாரத்தனத்தினுடைய ஒரு உச்சம் அப்படின்ற மாதிரி புரிந்து கொள்ள முடியும். நீங்க இன்னொரு பாயிண்ட் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அண்ணன் திருமாவளவன் வந்து 1 கோடி அறிவிக்கணும்னு தமிழக அரசு கோரிக்கை வைக்கிறாரு. அப்ப கார்த்தியா இருக்கக்கூடிய தொகுதியில இருக்க சட்டமன்ற உறுப்பினர் அந்த கோரிக்கை வைக்கணும்னு சொல்ல முடியுமா? முடியாதுல தலைவா. டிமாண்ட்ன்றது எல்லாமே வைக்கலாம், கோரிக்கைன்ற எல்லாம் வைக்கலாம். மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு தான் சட்டமன்ற உறுப்பினர். சரி, சோ வந்து வேல்முருகன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் நீடிப்பது குறித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் அப்படின்னா, அப்ப கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி விட்டு போக போறா அப்படின்ற மாதிரி தான் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆல்ரெடி காங்கிரஸ் கூட ஒரு ஊசலாட்டத்தில் இருக்கிறாங்க. இப்ப அவரை தொடர்ந்து காங்கிரஸை தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியும் கூட ஊசலாட்டத்தை இருந்து கொண்டிருக்கின்றது. சரி, ஒருவேளை வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியில போனாங்க அப்படின்னா அவங்களுடைய அடுத்த ஒரு செலக்ஷன், அதாவது அடுத்த ஒரு கூட்டணி செலக்ஷன் வந்து எதுவாக இருக்க முடியும்? கண்டிப்பா அதிமுகவாக வந்து இருக்க முடியாது என்னுடைய பார்வையில. ஏன்னா அங்க ஆல்ரெடி வந்து பாமக வந்து இருக்குது. சரிங்களா? பாமக அங்கதான் போக போறாங்க, பாமக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல
கண்டிப்பா அதிமுகவுடைய ஒரு செலக்ஷனாக தமிழக வாழ்வுரிமை இருக்காது. அப்ப அவர் எங்க போவார், எங்க போற வாய்ப்புகள் இருக்கு? தோழர், இந்த இடத்துல வந்து மைனூட்டா சில பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுதான் ஆகணும். தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி வந்து இன்னைக்கு வந்து இதுவரைக்கும் இல்ல, ஒரு மக்கள் செல்வாக்கோட 1.5 கோடி உறுப்பினர் கொண்ட ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். ஆனா இந்த கட்சிக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஆல்ரெடி பேச்சுவார்த்தை முடிந்ததாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் அங்க போகிற பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு துணை முதலமைச்சரோ அமைச்சர் பதவி கிடைக்கலாம். அதோட வந்து வேல்முருகன் ஒரு அமைச்சர் ஆகணும், ஜெயிச்சா சொல்ல முடியாது. நீங்க வேற இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியில எது எலெக்ஷனை யாருமே தீர்மானம். சோ அப்படி இருக்கும்போது வேல்முருகனுக்கு வந்து இந்த கட்சியை வளர்க்கணும், கட்சியை எல்லா தொகுதியிலையும் வளர்க்கணும். முக்கியமான ஒரே விஷயம், இப்ப திமுக கூட்டணியிலே வேல்முருகன் இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 15 வருஷம் அந்த கூட்டணியிலே இருக்கிறாங்க. 15 வருஷத்துக்கு கூட்டணியில இருக்கும்போது என்ன ஆட்டோமேட்டிக்கா ஒட்டுமொத்தமே திமுக காரங்க சொல்றதான் கேட்கிற மாதிரி நிலையில வரும். அந்த கட்சி மாவட்ட செயலர் சொல்ற கூட கேட்க மாட்டாங்க, அந்த கட்சி தலைவர் சொல்ற கூட கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கிட்ட அங்க இருக்க சட்டமன்றம் மெர்ஜ் ஆயிருவாங்க. அப்ப அவங்களே ஒரு திமுக காரங்களாவே மாறிடுவாங்க. அப்ப இந்த நிலைக்கு தள்ளக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மரியாதை இல்லாத போது இந்த கட்சியை வளர்க்கறதுக்கு மாற்று ஒரு அணி மட்டும்தான் இந்த இயக்கத்தை வளர்க்க முடியும். காங்கிரஸ் எடுத்த அதே ஸ்ட்ராட்டஜி தான். அது நமக்கு வந்து தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆகக்கூடிய விருப்பம் வந்து நமக்கு கிடையாது, யாருக்கு காங்கிரஸ் கிடையாது. அவங்க அந்த ஸ்டாண்ட்ல வந்து கிளியரா இருக்கிறாங்க. நமக்கு முதலமைச்சர் ஆக வேண்டிய தேவை கிடையாது. பட் இருந்தாலும் அதிகாரத்துல வர வேண்டிய தேவைகள் வந்து நமக்கு இருக்குது. நம்ம ஏதாவது கேபினெட் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்குது, கட்சியை வளர்க்க வேண்டிய தேவை இருக்குது, மாநிலம் விட்டு மாநிலம் முழுவதும் கட்சியை வளர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்ப விஜய்க்கு வந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற பகுதிகளிலும் கூட செல்வாக்கு இருக்கின்றது. அப்ப நமக்கு வந்து ஒரு சாதாரண 1% வைங்க, 1% விஜயனுடைய வாக்குகள் கிடைத்தாலும் கூட வளர்ச்சி தானே அவங்களுக்கு. சோ அவங்க அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கின்ற பொழுது வேல்முருகன் அவர்களும் கூட அதே ஸ்டாண்ட் தான் எடுக்கிறாரு. பண்ருட்டி தொகுதியில மட்டும்தான் வேல்முருகன் அவர்கள் வந்து அடையாளப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் தெரியும். பட் இருந்தாலும் கட்சியுடைய கட்டமைப்பு என்பது விஜய் கட்சி கூட மெர்ஜ் ஆகின்ற பொழுது அவரும் தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப அதிகமா வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்கள்ல சட்டமன்றத்துல நிக்கலாம். ஒருவேளை விஜய் முதலமைச்சர் தோல்வியோ நிக்கிறாங்களே, வெற்றி ஒருவேளை வந்து விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிறாருன்னு வச்சுக்கிறோம், இவரு கேபினட் மினிஸ்டரா வரல வாய்ப்பு இருக்குல்ல. எது நடக்கும் அரசியல்ல வந்து இதுதான் நடக்கும். அவர் ஓப்பனா சொல்றாருல, என்ன நம்பி வர்றவங்களுக்கு நான் தருவேன்டார் அதிகாரத்தில். அதத்தான் தலைவா, தேர்தல் சீட்டோ 2 சீட் ஜெயிக்கிறாங்களோ கேபினட் கிடைப்பது என்பது உறுதி. என்ன தேர்தல்ல வந்து பார்த்தோம்னா இவர்தே வருஷம் பூரா முதலமைச்சரா இருப்பாரு, இவங்கதே வருஷம் எவனாலையும் கவனிக்க முடியாது. ஏன்டா இந்த மக்களை வந்து தமிழர்களை வந்து யாராலுமே கெஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது வந்து என்ன வேண்டாம் 2026 நடக்கலாம். சரி, இப்ப நம்ம இன்னொரு விஷயத்தையும் பேச வேண்டிய தேவை இருக்குது. ஒருவேளை வேல்முருகன் அவர்கள் வெளியே போயிட்டார் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் வந்து அவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஆகுமா, அவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படுமான்றதையும் விவாதிக்க வேண்டிய தேவை இல்ல. அவர் வெளியே போனா கூட என்ன தனியரசு கூட வெளியே போலாம், இன்னும் சில நிறைய நபர் வெளியே போலாம். இவங்க 2 பேர் காங்கிரஸ் வெளியே போனால் விடுதலை சிறுத்தைகளும் வெளியே போகலாம், வாய்ப்புகள் இருக்கு. காங்கிரஸ் எங்க இருக்குதோ அதுதான் இந்தியா கூட்டணி, அப்படி ஒரு பார்வை வந்து இருக்குது. ஆமா, அந்த ஒரு பார்வை இருக்கு. முதல் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். ஒருவேளை விடுதலை சிறுத்தை இங்கே ஒரு இது சொல்றேன், ஒரு அஜெண்டாவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி வந்து திமுகவுடைய ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருந்தாங்கன்னா அவங்க திமுக அமைச்சர் சொல்றதான் கேட்கிற மாதிரி வரும், திமுக சட்டமன்ற உறுப்பினர் சொல்றதான் கேட்கிற மாதிரி வரும். அப்ப அங்க அந்த மக்கள் பாதிக்கப்படுகிற போது அவங்களாலே குரல் கொடுக்க முடியாது. அப்ப வந்து அண்ணன் திருமாவளவனும் இந்த ஸ்டாண்ட் எடுப்பதற்கு, இந்த இயக்கத்துல இருக்க மக்களுக்கு பிரச்சனைக்கு பேசுறதுக்கும் இந்த மக்களுடைய வழிகளை பேசுவதற்கும் நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இந்த கூட்டணி வெளியே போனா தான் பேச முடியும் நிலைக்கு தள்ளப்பட்டால் கண்டிப்பா அவர் வெளியே போய் தானே ஆகணும். அதிமுக வந்து ஒரு நம்ம காங்கிரஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறப்ப, நீங்க சொன்ன மாதிரி தனியரசு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக விசிகாவும் ஸ்டாண்ட் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 100% வாய்ப்பு இருக்கு. சரி, ரொம்ப இதுல இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும். நான் சொன்ன மாதிரி அவ்வளவு பெரிய இம்பாக்டா ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டோம்னா அவ்வளவு பெரிய இம்பாக்டா ஏற்படுத்தும், கண்டிப்பா ஏற்படுத்தும். ஏன்னா அண்ணன் திருமாவளவன் பாடுறதுன்னு சொல்லியிருப்பாப்ல, 1 பவுன் தங்கம் முழுமை பெறணும் அப்படின்னா அது வந்து 8 கிராம் தங்கம் வேணும். அந்த 8 கிராம்ல அந்த 1 கிராம் தான் விடுதலை சிறுத்தை கட்சி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரிதான் இப்ப அண்ணன் வேல்முருகன் ஒருவேளை வெளியே போனாரும் கூட ஒண்ணு இல்ல, ஒரு 1/2 கிராம் வச்சுக்கோங்க, 1/4 கிராம் வச்சுக்கோங்க, ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு 1/4 கிராம் வச்சுக்கோங்களா, இல்லாட்டி அந்த தொகுதியுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு 1/4 கிராம் வச்சுக்கோங்க. 50 தொகுதியில ஒரு 5000 ஓட்டு கூட வச்சுக்கிறோம். அந்த எத்தனை தொகுதியில 2000 ஓட்டுல திமுக ஜெயிச்சிருக்கு, எத்தனை தொகுதியில 500 ஓட்டுல ஜெயிச்சிருக்கு. மதுரை மாவட்டத்துல அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து வெறும் 1500 ஓட்டு வித்தியாசத்தை வெற்றி பெற்றாரு. அது சோழவந்தான் தொகுதியில நிக்கும் போது, இப்ப இல்ல சோழவந்தான் நிக்கும் போது வெறும் 1500 சொல்றோம். ஆமா, இது மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. சோ அதனால வந்து வேல்முருகன் போறதுனால ஒரு 40 தொகுதி கூட திமுக வந்து கைவிட்டு
போற வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. கடந்த 2021 தேர்தலில் வந்து ஏறக்குறைய 20 தொகுதியில வெறும் 1000க்கு உட்பட்ட வேரியன்ஸ்ல திமுக வெற்றி பெற்றிருக்கு. ஆமா. சோ அந்த மாதிரி வேல்முருகன் வெளியே போயிட்டாரு அப்படின்னா அது அவ்வளவு பெரிய இம்பாக்டா ஏற்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பா நம்மள இம்பாக்டா ஏற்படுத்தும். சரிங்களா? ஏன்னா வந்து இன்னைக்கு எம்எல்ஏக்களுடைய இருப்புடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் ஆட்சியை தீர்மானிக்க முடியும். ஒருவேளை வேல்முருகன் வெளியே போறாரு அப்படின்னா ஒரு 4 தொகுதி வைங்க, 4 தொகுதியில் வந்து வேல்முருகன் மூலமாக தோல்வி அடைஞ்சிங்க அப்படின்னா அது லாஸ் தானே, அது லாஸ் தானே. அப்படிங்கிற பட்சத்துல வேல்முருகன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துவார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். சோ இந்த மாதிரி பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வந்து இன்டாக்டா இல்ல அப்படின்றத மட்டும் நம்ம எளிதாக புரிந்து கொள்ள முடிகின்றது. கண்டிப்பா 2026 எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க 2026 திமுக கூட்டணி சுக்கு நூறா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடைவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா 100% இருக்கு தலைவா. நம்ம வந்து யாரு முன்னாடி இப்ப சொல்றோம் அப்படின்னா பின்னாடி நடக்கும், உறுதியா நடக்கும். இது வரைக்கும் நான் வந்து நம்ம காங்கிரஸ் கட்சியை மட்டும் தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா காங்கிரஸ் கட்சி தான் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்கன்ற மாதிரி நம்ம பேசிக்கிருந்தோம். வேற எந்த ஒரு கட்சிகளுமே வந்து எங்க கூட்டணிக்குள்ள வந்து பிரச்சனைகள் இல்லை அப்படின்ற மாதிரி அதான் சொல்லி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வேல்முருகன் அவர்கள் முதலாக வாய் திறந்திருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் நீடிப்பது குறித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து கூட்டணி முறிவுக்கான ஒரு சைகை தான் அப்படின்னு தான் பார்க்க முடிகின்றது. ஸோ அரசியல் களத்தில் எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கும், கடைசி நொடி பொழுதுல கூட நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு மாற்றத்தை நோக்கி நாம் காத்து கொண்டிருப்போம் என்பதை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.